நேற்று மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக அப் சைடு இருந்தது. அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் நேற்று வந்து ஈரான் யுஏஇ போர்ட்டில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் வந்த சவுத் கொரியன் கப்பலையும் தாக்கியிருக்காங்க. இந்த அட்டாக் வந்து அங்கே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதனாலேயே ஆயில் ப்ரைஸ் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வேர்ல்டு மார்க்கெட்டை அப்படியே டோட்டலாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இங்கே இந்தியாவில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டை ஸ்லைட்டாக அப்சைட் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து அங்கே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான கம்பெனிஸ் அங்கே இருக்குது. அதனுடைய வளர்ச்சிக்கு இந்த வெற்றி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எல்லாரும் நம்புகிறாங்க. ஐடிசி, கோல் இண்டியா, இமாமி, பர்கர் பெயிண்ட்ஸ், எக்ஸைட் பேட்டரி, பிரிட்டானியா, அதுக்கப்புறம் எவரடி இண்டஸ்ட்ரீஸ், பிர்லா கார்பரேஷன், இதெல்லாமே வந்து முக்கியமான கம்பெனிஸாக பார்க்கப்படுது. இது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை டெஃபினட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது பாசிட்டிவாக பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து வரவேற்கத்தக்க விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக டவுன் சைடு மூவ் ஆகலாம். அதுக்கப்புறமா சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்என்டியும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் பார்க்கலாம். இது ரெண்டுலேயுமே Q4 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்டாக்னுடைய மூமெண்ட் இருக்கும். இதில் சரியான இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அதில் நீங்கள் என்ட்ராகி ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.